Hello students, 12th economics important questions இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து 12th ஸ்டடி பிளானுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், நேற்று போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். ஃபிசிக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் போட்டிருக்கோம். தொடர்ச்சியாக வந்து ஆர்ட்ஸ் குரூப்புக்கும் வீடியோ அப்லோட் பண்ணுவோம், எக்கனாமிக்ஸ்க்கும் அப்லோட் பண்ணுவோம். இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் ரெண்டு பேருக்குமே வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நான் சொல்கிற கொஷின்ஸை தயவு செஞ்சு வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஒழுக்கமாக படிக்க பாருங்கள். எப்பயுமே வந்து சொல்கிறேன், பப்ளிக் எக்ஸாம் நெருக்கத்தில் நான் நிறைய வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ கீழே கமெண்ட் கொடுத்துருந்தீங்க, இதை படித்தா சென்டம் எடுத்துடலாமா, இது மட்டும் பார்த்தா போதுமா, அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு எந்த சேனல்லையும் போய் நம்பி பார்க்காதீங்க. அது கல்வி சேனலாக இருந்தாலும் சரி, வேற எந்த சேனலாக இருந்தாலும் சரி. ஏன்னா பப்ளிக் கொஸ்டின்ஸ் வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு யாரெல்லாம் வந்து கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இது வந்து முழுக்க முழுக்க வந்து சீக்ரெட்டாக வந்து பாதுகாக்கப்பட ஒரு விஷயம் கவர்மெண்டால. ஸோ பப்ளிக்ல என்ன வரும் அப்படின்ட்டு யாரால சொல்ல முடியாது. ஸோ நம்ம வந்து மார்க் எடுக்கிறது அப்படின்றதே நம்ம அறிவை வளர்த்துக்கிறதுக்கு தான் நம்ம படிக்கிறோம், சரிங்களா? ஸோ அதில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு படிக்கிறதே வந்து மிக தவறான ஒரு செயல் தான். இருந்தாலும் நான் வந்து 60 தான் எடுப்பேன், எனக்கு வந்து ஒரு 80 வந்தால் நல்லா இருக்கும், நான் 70 எடுப்பேன், எனக்கு 90 மதிப்பெண்கள் வேணும், அந்த மாதிரி உங்களுக்கு மார்க் பர்சன்டேஜ் கூடி நீங்கள் வேணும், உங்கள் லைஃப்க்கு வந்து 12th மார்க்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்ற கட்டத்தில் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் படிக்கலாம். ஆனால் இது மட்டும் படித்தா போதுமா அப்படின்ற கொஸ்டின் தயவு செஞ்சு என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட்ல கொடுக்காதீங்க. இது எல்லாமே, அதாவது இப்பயே நான் சொல்லிடுறேன், 100% நான் சொல்லக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் படிச்சிருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, படிச்சிருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? 100% இதுதான் வரும் அப்படின்னு அர்த்தம் இல்லை, 100% படிச்சிருக்கணும். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த கேள்விகள்லாம் ப்ரீவியஸ் இயரில் ரிப்பீட்டடாக ஃபர்ஸ்ட் மிட்டமாக இருந்தாலும், குவார்டர்லியாக இருந்தாலும், ஆஃபலியாக இருந்தாலும், பப்ளிக்காக இருந்தாலும் இதெல்லாம் கேட்கக்கூடிய கொஷின்ஸ், கேட்ட கொஷின்ஸ். இந்த வருஷம் அந்த எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின்ஸும் இந்த வருஷத்துல வந்து மிட்டமாக இருக்கட்டும், பப்ளிக்ல இருக்கட்டும், இதுலலாம் வந்து என்னென்ன கொஷின்ஸ் வர்றதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்கு, அந்த கொஷின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 5 மார்க் கொஷின் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் ரெண்டு பேருக்குமே பார்க்குறோம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க லைக் கொடுக்காமலே பார்க்குறீங்க. இந்த வீடியோக்கு நிறைய லைக் வந்தால் மட்டும்தான் நான் தொடர்ச்சியாக வந்து எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ் வீடியோஸ் வந்து லைக் அதிகமாக வருதோ அவங்களுக்கு நிறைய வீடியோஸ் வரும். எதுக்கு லைக் கம்மியாக வருதோ அதுக்கு வீடியோஸ் கம்மியாக வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹையர் செகண்டரி செகண்ட் இயர் எக்கனாமிக்ஸ் உங்களோட 12th டெக்ஸ்ட் புக் இதில் பாருங்கள். இயர் வந்து பப்ளிஷ் அண்டர் நியூ சிலபஸ் 2024 வரையும் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ வந்து 2025 வந்துடும், சரிங்களா? இன்னும் ஒரு 1 மந்த்தில் வந்து உங்களுக்கு இதில் வந்து ரீப்ரிண்ட்னு கொடுத்து 2025 வந்துடும். ஸோ பயப்பட வேண்டாம். இந்த வருஷம் வந்து தமிழ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கு, மற்ற மேஜர் சப்ஜெக்ட் எதுவுமே சேஞ்ச் பண்ணலை. ஸோ புக்ஸ் எல்லாமே வந்து பிரிண்ட் ஆகின்னு இருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம நம்பி படிக்கலாம். என்னென்ன லெசன் இருக்குது அப்படின்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த 3 லெசன்ஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத தெளிவாக பார்ப்போம். சாப்டர் 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு சாப்டர் 12 வரையும் இருக்குது, சரிங்களா? ஸோ அப்போ என்னென்ன எக்ஸாம்ஸ்க்கு எதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களுக்கு ஜூன் மந்த் எக்ஸாமுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலையோட 2 மந்த் போர்ஷன் சேர்ந்து தான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3, சாப்டர் 4, சாப்டர் 5 வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு 5 சாப்டர் இவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு 1 to 5 சாப்டர்னு. திரும்ப குவார்டர்லிக்கு 6, 7, 8 இந்த 3 சேர்ந்து ஆகஸ்ட்டும் செப்டம்பர் சேர்ந்து குவார்டர்லிக்கு 8 சாப்டர் வந்துடும். அதுக்கடுத்து செகண்ட் மிட்டம்க்கு பார்த்தீங்கன்னா சாப்டர் 9, 10, 11 இந்த 3 சாப்டர் உங்களுக்கு செகண்ட் மிட்டம்க்கு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் மிட்டம்க்கு அப்புறம் ஆஃபலினா ஃபுல் போர்ஷன் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 12th சாப்டரும் ஆட் ஆகிட்டு ஃபுல் போர்ஷனாகவே எக்ஸாம்ஸ்க்கு வந்துடும். ஸோ ஆஃபலி அப்படின்னா உங்களுக்கு ப்ரீ ஆஃபலியாகவும் இருக்கலாம், ஆஃபலியெல்லாம் கொடுக்கலாம். இல்லை டோட்டலாக 12 லெசனில் ஒரு 6 லெசன் வச்சு ஃபஸ்ட்டு ப்ரீ ஆஃபலின்னு கொடுத்து உங்களுக்கு 2 எக்ஸாமாக கூட டிவைட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு 6 லெசன், நெக்ஸ்ட் 6 லெசன்ஸ் சொல்லிட்டு சொன்னது புரியுதுங்களா? ஸோ எது எப்படி இருந்தாலும் சரி, இந்த ஆஃபலி எக்ஸாம்ஸ்ன்ற இந்த ஆனுவல் எக்ஸாம்ஸ் லீவை வந்து நம்ம வந்து வீணாக்காமல் அழகாக படிக்க பாருங்கள். இப்போ வந்து உங்களுக்கு சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3க்கான ஜூன் மந்த்துக்கான லெசன்ஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் பார்ப்போம். இன்ட்ரோடக்ஷன் டு மேக்ரோ எக்கனாமிக்ஸ்,
நேஷனல் இன்கம், தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்கம். இந்த 3 லெசனுக்கான இம்பார்ட்டன்ட் பார்த்துருவோம். இங்கிலீஷ் மீடியத்துக்கான இம்பார்ட்டன்ட் பார்த்துட்டு தொடர்ச்சியாக வந்து தமிழ் மீடியத்துக்கும் பார்த்துருவோம். ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா பார்த்துக்கோங்க, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் செகண்ட் ஹாஃப் பார்த்துக்கோங்க. சாப்டர் 1ல் உங்களுக்கு 1 மார்க் கொஷின்ஸ் பாருங்கள். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னா, உங்களோட கூகுளில் போயிட்டு tn.textbook.com அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வெப்சைட்டில் வரும். ஸோ அதுக்கு உங்களுக்கு தெரியலனாலும் TN 12th எக்கனாமிக்ஸ் பிடிஎஃப் அப்படின்னு போட்டிங்கனாவே உங்களுக்கு வெப்சைட் tntextbook.comனு வரும். ஸோ அதுக்குள்ளே போய் சர்ச் பண்ணிங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் தெளிவாக ஹெட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். டவுன்லோட் பண்ணி கூட படிக்கலாம், இல்லை பிரிண்ட் அவுட் எடுத்து படிக்கிறதுனாலும் படிங்க. சரி, உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ பாருங்கள். இதில் 1 மார்க் கொஷின்ஸ் மொத்தம் உங்களுக்கு 21 மார்க்ஸ் கொடுத்துட்றாங்க. 20 கொஷின்ஸ்க்கும் ஆன்சருமே கீழே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து கைடில் பார்த்து படிக்கணும் அவசியமே இல்லை. சரிங்களா? உங்களுக்கு 21 மார்க் கொஷின்ஸ்க்கான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நல்லா படிங்க. இந்த லீவில் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. அடுத்து பார்ட் பியில் பாருங்கள், உங்களுக்கு 2 மார்க் கொஷின்ஸ். பார்ட் பி வந்து 2 மார்க் கொஷின், பார்ட் சி வந்து உங்களுக்கு 3 மார்க் கொஷின்ஸ், பார்ட் டி வந்து 5 மார்க் கொஷின். சரிங்களா? ஸோ நிறைய யூடியூப்பில் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் கொஞ்சம் ஓல்டு சிலபஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் பார்த்துட்டு கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். இது வந்து நியூ சிலபஸ்க்கான புக்ஸ் தான். ஸோ இதில் நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு 2 மார்க் கொஷின்ஸ் பார்த்துடலாம். 21 ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் இன் 1 or 2 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 சென்டென்ஸ் கொடுக்குறோமா 1 சென்டென்ஸ் கொடுக்குறோமான்றது முக்கியம் கிடையாது. என்ன கொஷின் கேட்குறாங்களோ அதுக்கு கரெக்டான கீ பாயிண்ட் உள்ளே இருக்கணும். சொன்னது புரியுதுங்களா? அந்த மாதிரி எழுத பழகுங்க. 21 டிஃபைன் மேக்ரோ எக்கனாமிக்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது 23 வாட் இஸ் மீன் பை எக்கானமி. இது 100% வந்து எல்லா எக்ஸாம்ஸில் கேட்டுட்ருக்காங்க, வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது 24 இல்லை 25 வாட் டூ யூ மீன் பை கேபிட்டலிசம். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நான் சொல்லும்போது நீங்கள் ஸ்டார் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து 26 டிஃபைன் எக்கனாமிக் மாடல், அது இம்பார்ட்டன்ட். அடுத்து சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் டிஃபைன் 27 இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 23யும் 25ம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின்ஸில். அடுத்து பார்ட் சியில் பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஷின்ஸில் உங்களுக்கு 30th கொஷின் அவுட்லைன் த மேஜர் மெரிட்ஸ் ஆஃப் கேபிட்டலிசம், அது இம்பார்ட்டன்ட். அடுத்து 31 இண்டிகேட் த டிமெரிட்ஸ் ஆஃப் சோஷியலிசம், இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் 33 டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் கேபிட்டலிசம் அண்ட் குளோபலைசேஷன், இது இம்பார்ட்டன்ட். ஸோ 33. அதுக்கடுத்து 34 briefly explain the 2 sector circular flow model. ஓகே, ஸோ இதில் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31 33 இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. 30 31 33 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சொன்னது புரிஞ்சுதுங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 5 மார்க் கொஷின். 5 மார்க் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா 35 டிஸ்கஸ் த ஸ்கோப் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ், 100% இம்பார்ட்டன்ட் கொஷின், மிஸ் பண்ணாமல் படிங்க. அதே மாதிரி 37 கம்பேர் த ஃபீச்சர் ஆஃப் கேபிட்டலிசம், செக்குலரிசம் அண்ட் மிக்ஸ்டிசம், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ 35ம் 37 வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின். ஓகே, அதுக்கு 36 படிக்க வேண்டாமா அப்படின்னு கொஷின் கேட்காதீங்க. நீங்கள் சென்டம் எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா தயவு செஞ்சு 2 மார்க்ஸாக இருந்தாலும் 3 மார்க்ஸாக இருந்தாலும் 5 மார்க்ஸாக இருந்தாலும் ஃபுல்லாகவே படிக்க பாருங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே. சரிங்களா? அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு சொல்லி தரும்போது நான் எது இம்பார்ட்டன்ட் சொல்கிறனோ அதை வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஒரு ரைஸ் கொடுக்க பாருங்கள். ஸோ நீங்கள் சென்டம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதில் இருக்க கொஷின்ஸ் எல்லாமே ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்கள். இல்லை எனக்கு ஒரு 90+ வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க, பாஸ் ஆனால் போதும்னு நினைக்கிறவங்க, 80+ எடுக்கணும்னு நினைக்கிறவங்க நான் சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்ஸை படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் செகண்ட் லெசனில் 1 மார்க் கொஷின்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து டோட்டலாக ஒரு 21 மார்க் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க ஆன்சரோட. ஸோ அதை நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்ட் பியில் உங்களுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். 2 மார்க் கொஷின் 21 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டிஃபைன் நேஷனல் இன்கம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 22 ரைட் த ஃபார்முலா ஃபார் கால்குலேட்டிங் GNP, அது படிச்சுக்கோங்க. அடுத்து 25 வாட் டு யூ மீன் பை த டேர்ம் பர்சனல் இன்கம், வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின், கண்டிப்பாக வந்து படிச்சிருக்கணும், அதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து 26 டிஃபைன் ஜிடிபி டிஃப்ளேட்டர், ஸோ அதையும் நல்லா படித்து வச்சுக்கோங்க, இதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அதுக்கு அடுத்தது பார்ட் சியில் பார்த்தீங்கன்னா 28th கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரைட் எ ஷார்ட் நோட் ஆன் பர் கேபிட்டா இன்கம், இது 3 மார்க்ஸில் அடிக்கடி கேட்பாங்க. 30th கொஷினுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட், NNP at ஃபேக்டர் காஸ்ட் எக்ஸ்பிளைன் ப்ரீஃப்லி NNP at ஃபேக்டர் காஸ்ட், இது வெரி இம்பார்ட்டன்ட் 30th கொஷின். ஸோ இதுவுமே 3 மார்க்ஸில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின். அதுக்கடுத்து 31 கிவ் ஷார்ட் நோட் ஆன் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடும் இம்பார்ட்டன்ட். 32
what is the solution to the problem of double counting in the estimation of national income? அது important. அடுத்து 34 பார்த்தீங்கன்னா list out the uses of national income. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ நான் இம்பார்ட்டன்ட் சொல்கிறத ஃபஸ்ட்டு நல்லா படிங்க, அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற கொஷின்ஸ் உங்களால் படிக்க முடிஞ்சதுன்னா படிக்க பாருங்கள். ஓகே, அதுக்காக மற்ற கொஷின்ஸ் படிக்க வேண்டாமா அப்படின்னு கமெண்ட்டில் கேட்கக்கூடாது. ரிப்பீட்டடாக வரக்கூடிய இம்பார்ட்டன்ட், இது வந்து 70 எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, 80, 90, 95 எடுக்கிறோன்னு நினைக்கிறவங்களுக்காக சொல்லக்கூடியது. ஸோ சென்டம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு நீங்கள் ஃபுல்லாகவே படிக்க பாருங்கள், அதுதான் நல்ல ஒரு ஐடியா. ஓகே, 35 5 மார்க்ஸில் எக்ஸ்பிளைன் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நேஷ்னல் இன்கம். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஸ்டார் போட்டு நோட் பண்ணிக்கோங்க. 36மே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டிஸ்கஸ் த வேரியஸ் மெத்தட் ஆஃப் எஸ்டிமேட்டிங் த நேஷ்னல் இன்கம் ஆஃப் கண்ட்ரி. அதே மாதிரி 37ம் இம்பார்ட்டன்ட். வாட் ஆர் த டிஃபிகல்ட்டிஸ் இன்வால்வ்ட் இன் த மெஷர்மெண்ட் ஆஃப் நேஷ்னல் இன்கம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மூணுமே இம்பார்ட்டன்ட் தான். 35, 36, 37 இது மூணுமே வந்து ஸ்டார் போட்டு வச்சுக்கோங்க. மூணுமே வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சொன்னது புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் லெசன் பார்த்துருவோம். தேர்ட் லெசனில் உங்களுக்கு 1 மார்க் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க, மல்டிபிள் சாய்ஸ் கொஷின். இதுலேயுமே வந்து உங்களுக்கு 20 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு கீழே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே நல்லா படிச்சுக்கோங்க. 2 மார்க் கொஷின்ஸ் பாருங்கள். ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் இன் 1 or 2 sentences. 21 டிஃபைன் full employment, அது important. அடுத்து 22 what is the main feature of rural unemployment, 2 marksல important. 24 give reason for labor retrenchment at present situation, அது important. 26th question what is effective demand, important. 27 what are the components of aggregate supply. ஸோ நான் சொன்ன கொஷின்ஸ் 21, 22, 24, 26, 27 இது எல்லாமே நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. 3 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28th கொஷின் கிவ் ஷார்ட் ஆன்சர்ஸ் டு த ஃபாலோயிங். இதை 3 ரோமன் லெட்டருமே நல்லா படிங்க, இம்பார்ட்டன்ட். அடுத்து 31 what do you mean by aggregate demand, mention its component, அதுவும் இம்பார்ட்டன்ட். அடுத்து 30th கொஷின் எக்ஸ்பிளைன் கீன்ஸ் தியரி, அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 30 கொஷின். ஓகே, ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 32 இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பிளைன் அபவுட் அக்ரிகேட் சப்ளை வித் த ஹெல்ப் ஆஃப் த டயக்ராம். ஓகே, ஸோ 31ம் இம்பார்ட்டன்ட், 32ம் இம்பார்ட்டன்ட். 31 வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 30ம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா 30ம் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டேன். அடுத்து 33 ரைட் எனி 5 டிஃபரன்சஸ் பிட்வீன் கிளாசிசிசம் அண்ட் கீனசிசம். ஓகே, ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது 5 மார்க் கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா 34 important describe the types of unemployment. அதுக்கடுத்து 36 very very important narrate the equilibrium between ADF and ASF with diagram. எப்பயுமே வந்து டயக்ராம் பேஸ்டு கொஷினுக்கு உங்களுக்கு அப்படியே ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ எப்பவுமே நார்மல் தியரி கொஷினை விட டயக்ராம் பேஸ்டு கொஷினுக்கு 5 மார்க்ஸ் ஃபுல்லாகவே வந்துடும். ஸோ அதை மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்கள். அடுத்து 37 எக்ஸ்பிளைன் த டிஃபரன்சஸ் பிட்வீன் கிளாசிக்கல் தியரி அண்ட் கீன்ஸ் தியரி, அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ 3 லெசன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட், 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க் கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். தொடர்ச்சியாக வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் பார்த்துருவோம். 12th தமிழ் மீடியம் பொருளாதாரத்துக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3க்கு என்னன்னு பார்த்துடலாம். உங்களுக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் லெசன் பேரியல் பொருளாதாரம், செகண்ட் லெசன் நாட்டு வருமானம், தேர்ட் லெசன் வேலைவாய்ப்பும் வருமான கோட்பாடுகளும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 5 யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம் முதல் இடைப்பருவ தேர்வுக்கு கேட்குறாங்க. ஸோ ஜூன் மந்த்தும் ஜூலை மந்த்துக்கான போர்ஷன். அதுக்கடுத்து வந்து ஆகஸ்ட் மந்த்தும் செப்டம்பர் மந்த்தும் பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லி கேட்குறாங்க. ஸோ டோட்டலாக 8 லெசன் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் மிட்டமில் உங்களுக்கு 9th லெசன், 10th லெசன், 11th லெசன். அக்டோபர் மந்த், நவம்பர் மந்த் போர்ஷன் உங்களுக்கு செகண்ட் மிட்டமில் இருக்குது. அதுக்கப்புறம் 12th லெசனோட ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு ப்ரீ ஆஃப் இயர்லி எக்ஸாம்ஸில் ஃபுல் போர்ஷன் கொடுத்துட்றாங்க. சரிங்களா? ஸோ நம்ம ஜூன் மந்த் போர்ஷன் 3 யூனிட்கான இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் லெசனில் உங்களுக்கு சரியான விடையை தேர்வு செய்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து 20 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 20 கொஷின்ஸ்க்கான ஆன்சர் அந்த கொஷினுக்கு கீழேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணி படிக்க பாருங்கள், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த 3 லெசன்ஸ்லையுமே வந்து 21 மார்க் கொஷின்ஸ் இருக்குது. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணோன்னா கூகுளில் போயிட்டு TN 12th எக்கனாமிக்ஸ் PDF அப்படின்னு நீங்கள்
டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு tn.textbook.website ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து தமிழ் மீடியத்துக்கான புக்கும் இங்கிலீஷ் மீடியத்துக்கான புக்ஸும் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவையான என்ன சப்ஜெக்டோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து படிக்கிறதுனாலும் படிங்க. நோட்ஸ் வந்து கைடு யூஸ் பண்ணுறவங்க கைடு யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஓல்டு சிலபஸ் புக்ஸில் மார்க் பண்ணி படிக்கிறவங்க படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின், 3 மார்க் கொஷின், 5 மார்க் கொஷின்ஸ் பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெசனில் வந்து 21 இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின்ஸில் கீழ் காண்பவனவற்றுள் ஓரிரு சொற்களில் விடையளிக்க, இது 21 இம்பார்ட்டன்ட். பேரியல் பொருளியலின் இலக்கணம் தருக. அடுத்தது 23 பொருளாதாரம் என்பதன் பொருள் யாது, அது இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து 25 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் முதலாளித்துவம் என்றால் என்ன. 23 25 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து 26 பொருளாதார மாதிரியின் இலக்கணம் தருக. அடுத்து 27 வருமான சுழல் ஓட்டம் வரையறு. இது எல்லாம் 2 மார்க்ஸில் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்து பகுதி ஈல 3 மார்க் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 30 முதலாளித்துவத்தின் சிறப்பினை வரிசைப்படுத்துக படிச்சுக்கோங்க. அடுத்து 31 சம தர்ம குறைகளை கூறுக. 33 முதலாளித்துவத்தையும் சம தர்மத்தையும் வேறுபடுத்துக. அடுத்து 34 இருதுறை சுழல் ஓட்ட மாதிரினை விளக்குக. இதில் 30 31 33 நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து 5 மார்க் கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா பேரின பொருளியலின் பரப்பெல்லையை விவரி. இது வந்து 35 வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து 37 முதலாளித்துவம் சமத்துவம் ஆகியவற்றின் இயல்புகளை ஒப்பிடுக. ஸோ இப்போ சொன்ன கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாப்டர் 1ல் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின், 3 மார்க் கொஷின், 5 மார்க் கொஷின் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கொஷின் மட்டும் படித்தா போதுமான்னு கமெண்ட் பண்ண வேண்டாம். இது எல்லாமே மேக்ஸிமம் வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ இதை முதல்ல படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற கொஷின்ஸை படிக்க பாருங்கள். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம சாப்டர் 2க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். நாட்டு வருமானத்துக்கானது. இதில் பாருங்கள் உங்களுக்கு செகண்ட் லெசனில் 1 மார்க் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 1 மார்க் கொஷின் 21 மார்க்ஸு. ஸோ இதுக்கான ஆன்சர் அதுக்கு கீழேயே இருக்குது. ஸோ நோட் பண்ணி இம்மிடியேட்டாக படிங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த டைமை வேஸ்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட் டைமில் டென்ஷன் மண்டையில் ஏற்றிக்க வேண்டாம். 11th கொஞ்சம் விளையாட்டாக இருந்திருக்கலாம். 12th அந்த மாதிரி கேர்லெஸ்ஸாக இருக்க வேண்டாம். இதில் வந்து 2 மார்க் கொஷின்ஸ் என்ன இம்பார்ட்டன்ட் பார்த்துருவோமா. 21 நாட்டு வருமானம் இலக்கணம் கூறுக. இது வெரி 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 இம்பார்ட்டன்ட். 22 ஜிஎன்பி கணக்கிடும் வாய்ப்பாட்டை எழுதுக. அடுத்து 25 தனி மனிதர் வருமானம் என்றால் என்ன. 26 ஜிடிபி குறைப்பான் இலக்கணம் தருக. அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்து 3 மார்க் கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா 28th கொஷின் தலைவீத வருமானம் பற்றி ஒரு சிறு குறிப்பு தருக. அடுத்து வந்து 3 மார்க் கொஷின்ஸில் 28th கொஷின் வெரி இம்பார்ட்டன்ட் தலைவீத வருமானம் பற்றி ஒரு சிறு குறிப்பு எழுதுக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து 30 காரணி செலவில் என்என்பி குறிப்பு தருக. அது இம்பார்ட்டன்ட். அடுத்து 31 செலவு முறை பற்றி ஒரு சிறு குறிப்பு தருக. 32 நாட்டு வருமானம் கணக்கிடுதலில் இருமுறை கணக்கீட்டு சிக்கலுக்கு என்ன தீர்வு, அதை நல்லா படிங்க. அதுக்கடுத்து 34 இம்பார்ட்டன்ட் நாட்டு வருமானத்தை கணக்கிடுதலின் பயன்களை பட்டியலிடுக. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். சரிங்களா? ஸோ 28 30 34 இதெல்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து 5 மார்க் கொஷின்ஸில் பார்த்தோம்னா இதில் வந்து உங்களுக்கு 35 இம்பார்ட்டன்ட் நாட்டு வருமானத்தின் முக்கியத்துவத்தை விவரிக்க. 36 நாட்டு வருமானத்தை கணக்கிடும் முறைகளை விளக்குக. அதுக்கடுத்து 37 நாட்டு வருமானம் கணக்கீட்டில் உள்ள சிக்கல்கள் யாவை. ஸோ இது 3மே வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த 3லேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்கள். எப்பயுமே வந்து நம்ம ஒரு டீட்டெயில் படிக்கிறோம் அப்படின்னா அந்த டீட்டெயிலில் வந்து சைடடிங் கொடுத்து கரெக்டான கீ பாயிண்ட் கொடுத்து நம்ம ப்ரெசன்டேஷன் நல்லா இருந்தாவே ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் நமக்கு சுமாராக இருந்தாலும் ப்ரெசன்டேஷனை கொஞ்சம் நல்லா பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட்டு 3rd லெசன் பாருங்கள். 3rd லெசனில் உங்களுக்கு 1 மார்க் கொஷின் 21 மார்க் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி புக் கீழே உங்களுக்கு அந்த கொஷின்ஸ் கீழே ஆன்சரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நோட் பண்ணி படிங்க. அடுத்து 2 மார்க் கொஷின்ஸ் பார்த்துருவோம். 21 முழு வேலை வாய்ப்பு வரையறுக்க. கீழ்கான விடைகளுக்கு ஓரிரு வாக்கியங்களில் விடையலை. ஸோ 1 or 2 லைன்ஸ் நோட்ஸ் கொடுத்தா கூட போதும். நீங்கள் வந்து 5 லைன்ஸ் தான் கொடுக்கணும், 6 லைன்ஸ் தான் கொடுக்கணும்னு முக்கியம் இல்லை. கேட்ட அந்த கொஷின்ஸ்க்கு என்ன கரெக்டான டெக்ஸ்ட் புக்கில் நோட்ஸ் இருக்கோ அதை கரெக்டாக கீ பாயிண்டோட நீங்கள் எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் 2 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ 21 இம்பார்ட்டன்ட் முழு வேலைவாய்ப்பு வரையறு. 22 ஊரக வேலையின்மையின் முக்கியமான இயல்பு யாது. 24 தற்போதுள்ள சூழலில் ஆள் குறைப்பிற்கான காரணத்தை தருக. 24 இம்பார்ட்டன்ட். 26 விளைவு தேவை என்றால் என்ன. 27 தொகு அளிப்பின் கூறுகள் யாவை வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
3 மார்க் கொஷின்ஸில் 28th கொஷின் இம்பார்ட்டன்ட். ஒரு பத்தி அளவில் பதில் தருக. கீழ்காண்பனவற்றை சுருக்கமாக எழுதுக. அந்த 3 பாயிண்ட்ஸுமே படிக்கணும். பருவகால வேலையின்மை, உடன்பாடில்லா வேலையின்மை ஃப்ரிக்ஷனல், கற்றோர் வேலையின்மை, இது 3மே இம்பார்ட்டன்ட் தான். சரிங்களா? அடுத்து 31 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தொகு தேவை என்றால் என்ன, அதன் கூறுகளை கூறுக. அதே மாதிரி 30யும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கீன்ஸின் கோட்பாடை விளக்குக. இந்த கீன்ஸின் கோட்பாடு கண்டிப்பாக நீங்கள் படிச்சு ஆகணும், மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்கள். அடுத்து 31ம் இம்பார்ட்டன்ட், தொகு தேவை. அடுத்து 32 தொகு அளிப்பை வரைபடம் மூலம் விளக்குக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எப்பவுமே வந்து வரைபடம் கொடுத்துட்டாவே தயவு செஞ்சு அதை வரைஞ்சிருங்க. வரைஞ்சி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. 33 தொன்மையத்தையும் கீன்சியத்தையும் ஒப்பிடுக. இது ஏதேனும் 5 பாயிண்ட்ஸ் கேட்டிருக்காங்க, அதை நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 5 மார்க் கொஷின் பாருங்கள். உங்களுக்கு வந்து இங்கே 3 மார்க் கொஷின்ஸில் 33 வரையும் கொஷின் முடியுதா, 28லேருந்து 33 வரையும் முடியுதா, அதுக்கு அடுத்தது 5 மார்க்ஸில் 34னு கொஷின் நம்பர் வராமல் 35, 36, 37, 38 கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இந்த இடத்துல பிரிண்டிங் மிஸ்டேக் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல கொஷின் நம்பர் நோட் பண்ணாமல் நான் சொல்லக்கூடிய கொஷின்ஸை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த கொஷின் நம்பர் வந்து நியூ புக்கில் எப்படி வேணால் பிரிண்ட் மாறலாம். ஸோ நீங்கள் கொஷின் நம்பரை நோட் பண்ணி கொஷினையும் நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கன்ஃபியூஷன் இருக்காது. ஸோ 35 இதில் வேலையின்மைகளின் வகைகளை விவரி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து 37 ADF ASF இடையிலான சமநிலையை வரைபடம் மூலம் விவரி. இந்த வரைபடம் மூலம் விவரி, இந்த டயக்ராம் பேஸ்டு கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும், 5 மார்க்ஸ். ஸோ மிஸ் பண்ணாமல் டயக்ராம் பேஸ்ட் கொஷினை முதல்ல படிங்க. அடுத்து 38 தொன்மை கோட்பாடு கீன்ஸ் கோட்பாடு ஆகியவற்றிற்கு இடையிலான வேறுபாடுகளை விளக்குக. ஸோ 35, 37, 38 இதில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதே இங்கிலீஷ் மீடியம்க்கு வந்து நான் 34, 36, 37 சொல்லியிருந்தேன். ஸோ கொஷின் நம்பர் பார்த்து கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். உங்களுக்கு பிடிஎஃப்ல வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்கில் 34 கட் ஆயிடுச்சு, 33க்கு அடுத்து ஸ்ட்ரெயிட்டாக 35 கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? மேலே 33, அதுக்கடுத்து 34 வர்றதுக்கு 35, 36, 37, 38 இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் எதெல்லாம் படிக்கணும், 35, 37, 38. ஸோ வேலையின்மைகளின் வகைகள் ADF ASF, அடுத்து தொன்மை கோட்பாடு கீன்ஸ் கோட்பாடு, இது 3மே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் சொன்ன கொஷின்ஸ் எல்லாமே கண்டிப்பாக 100% படிச்சிருக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் கொஷின். மற்ற கொஷின்ஸ்லாம் படிக்க வேண்டாமான்னு கமெண்ட்ஸில் கேட்காதீங்க. இது எல்லாமே முதல்ல படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களால் முடியும்னா நீங்கள் மற்றதையும் படிக்க ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் சென்டம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லா கொஷின்ஸுமே படிக்கிறது 100% ஒரு பெஸ்ட் ரிசல்ட்டை கொடுக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் வந்து எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெளிவாக காட்டும். ஸோ ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் வந்து நான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன் 11th. ஓகேங்களா? ஸோ எக்கனாமிக்ஸ், அக்கௌண்ட்ஸு, காமர்ஸு, பிஸ்னஸ், மேக்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஆர்ட்ஸ் குரூப்புக்கு நிறைய வீடியோஸ் போட்டிருந்தேன். ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணவங்கன்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தொடர்ச்சியாக போடுற எல்லா வீடியோஸும் இந்த வருஷத்துக்கு உங்களுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும். நீங்கள் வந்து 12th நல்ல கட் ஆஃப் மார்க் எடுத்து உங்களோட ஆம்பிஷனை நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு கல்வி விஜி என்றைக்குமே வந்து துணையாக நிற்கும். கடைசி வரையும் உங்களுக்கு உபயோகம் உள்ள வீடியோஸை தொடர்ச்சியாக போடுவோம் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். ஸ்டடி பிளான் ஆல்ரெடி நேற்று ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். பார்க்காதவங்க பார்க்கணுன்னா பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். தேங்க்யூ.